ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பன்னீர் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு சட்டியில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே மட்டன் மசாலா போடுவோம்ல, அதெல்லாம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அதை தொலியோடு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்தா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்கு தான். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 70% வேக மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வேக வேண்டாம். சோறு 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் போட்ட எல்லாத்தையும் மேலே எடுத்துடலாம். இதோட ஃப்ளேவர் எல்லாமே அரிசியில் இறங்கியிருக்கும், அதனால் இது தேவையில்லை, எடுத்துடலாம். இந்த தண்ணி அவ்வளோத்தையும் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது கடாயை வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா பொன் நிறமாக ஆகுத வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆயிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம். அதே ஆயிலில் கூட கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போ நம்ம பன்னீரை பொரித்து எடுக்க போகிறோம். பன்னீரை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொரிக்க வேண்டாம், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே ஆயிலில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்க போகிறோம். தனியாத்தூள், கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா ரெண்டையும் பொடிசாக கட் பண்ணி அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம். இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் இல்லைன்னா மஞ்சள் தூளை கொஞ்சமாக தண்ணியில் கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லேயர் ரைஸ் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதே மாதிரி மீதி இருக்க கலரையும் அதில் சேர்த்துடலாம். அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டாலும் அதே மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை, புதினா இலை, அப்புறம் கொஞ்சமாக நெய், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் அப்படியே மேலோடு போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் தம் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணி தம் போட்டுருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் தம்மில் இருந்தால் போதும். நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.